என்ன வாழ்க்கைனே தெரிலிங்க. என்னவோ எல்லாம் ஃபுல்லாக கடன்லேயே போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வேலைக்கு ஒரே ஒரு வாரம் தான் போனேன். அப்புறமேட்டுக்கு எல்லாம் ஊருக்கு வராங்கன்னு சொல்லிவிட்டு நானும் ஊருக்கு வரேன். ஃபுல்லாக கடனை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே வந்து உக்காந்தா எவன் தான் 10 ரூபா தரப்போகிறான் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒன்று இன்னும் சாப்பிட கூட இல்லை சம்பளம் வாங்கிட்டு. அந்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக சம்பளமே ஒரு வாரம் செஞ்சேன். ஒரு வாரம் செஞ்ச சம்பளத்தில் ₹1 கூட தூக்கின்னு போகாமல் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா இன்றைக்கி 20ஆம் தேதி ஒரு லோனு 5500 கட்டணும். சம்பளமே 6640 ரூபா வந்துச்சு. வந்ததில் பார்த்தீங்களா, ஏற்கனவே ஒரு பையன்கிட்ட வாங்கிட்டு 9 மணிக்கே கட்டிட்டேன். ஈவினிங்காக தான் தருவாங்க சனிக்கிழமை சம்பளம். ஹலோ கைஸ், டைம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 10:45 ஆக போகுது. ஒசூர்லேருந்து நான் வந்து தருமபுரிக்கு போயிட்டு இருக்கேன். அதாவது ஒசூர் டு தருமபுரி அந்த ரூட்டில் பார்த்தீங்களா நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குதுங்க. உண்மையிலே புது ரோடு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. உண்மையிலே நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி வச்சு விட்டாங்க. லைட் வேறு சும்மா வழி நடுக இருக்குது. ஒரு சில இடத்துல இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. வண்டி ஓகேவா, கிட்டத்தட்ட பாலக்கோடு பக்கம் வந்து நின்றுட்டு இருக்கோம். அவ்வளோதானே, கொஞ்சம் தொலைவு வீட்டுக்கு போயிடுவேன். நல்லா இருக்குங்க வழி. அதாவது பைக் ஓட்டுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு அனுபவம்னே சொல்லலாம். மார்னிங் டைமாக இருந்தாலும் சரி, ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி, ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன்.